ஒண்ணு ரம்யா ஜோன்ற பொண்ணு நான் ரெஃபர் பண்ணி அமைச்ச பொண்ணு தான். நான் ஒரு வீடியோ கூட ஓகே. போட்டிருந்தேன்ல. அந்த பொண்ணு எனக்கு பர்சனலா தெரியாது. அந்த பொண்ணு போய் ஜெயிச்சுச்சுன்னா எனக்கு ஒரு புண்ணியம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பொண்ணே ரொம்ப தப்பா தான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டே அந்த கானா இருப்பாருல்ல, எல்லாம் கீழ உட்கார்ந்து கானா இருப்பாங்க. வினோத். கானா, அரோரா அப்புறம் இன்னும் 2, 3 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப ரம்யா வந்து கானா வந்து லூசு மாதிரி பேசாதீங்கண்ணா அப்படின்னா. அதுக்கு அந்த கானா வந்து கேட்பாரு, லூசா அப்படின்னோடனே அவ கண்டுபிடிச்சிட்டா, ஐயோ டென்ஷன் ஆயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அப்புறம் ஷார்ட் பண்ணி ஒரு கன்வின்சிங்கான ஒரு ரிப்ளை கொடுப்பா. ஆனா ஃப்ரெண்ட்லியா லூசுன்னு சொன்னேன்னா அந்த மாதிரி நான் அப்படின்னா. அப்ப திவாகரியா உனக்கு கண்ட்ரி ஃப்ரூட்னு அதாவது கண்ட்ரி ப்ரூட், அது கண்ட்ரி ஃப்ரூட்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் பத்திக்கிட்டு வந்துச்சு உனக்கு கோவம்? பார்ஷியாலிட்டி பாக்குறியா? டார்கெட் பண்றான். இன்னொரு எஃப்ஜேன்னு ஒரு பையன் கையை வெட்டிடுவேன் அப்படின்றான். கமருதீன் அந்த சண்டையில இருந்து வெளியே வரப்போ அந்த ஆள் என்ன சொல்றாரு, அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் நாங்க இருந்த சண்டே ஆயிரும் அந்த ஆள் வெளியே வர கமருதீன் வாண்டடா கையை போட்டு இப்படி லாக் பண்றாரு. நீயே சொல்லு, ஒரு பிரஷர்ல ஒரு சண்டை நடக்குது, உனக்கு சம்பந்தமே இல்லாம உன்னை டார்கெட் பண்றாங்கன்னு ஒரு இடத்துல இருந்து நீ வெளியே வர, யாராவது ஒண்ணு தடுத்தா உனக்கும் ஒரு மாறாதா? கமருதீன் வந்து கையை வச்சு நில்லுங்க தட்டி விடுவார், சும்மா எடுப்பா கைய அப்படின்னு. உடனே என்ன அப்படின்னு அடிக்கவர். என்ன இதெல்லாம் நான்லாம் உள்ள இருந்து நின்று செஞ்சு விட்டுருப்பேன்.